ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நிலாவோட அப்பா வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் எல்லார் கூடயுமே நல்லா சகஜமாக நல்லபடியாக பேசி பழகுறாங்க. இதை பார்த்தா யாருமே நடிப்புன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையுமே அன்பாகவே அவர் நடந்துக்கிடுதாரு. இதை முழுசாக நம்பின சேரன் மாப்பிள்ளை விருந்துக்கு சோழனையும் நிலாவையும் கூப்பிட்டதுமே சரி நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனாலும் சோழன் நினைக்கிறாங்க, நம்ம இப்போ போயிட்டோம்னா நம்மளை அவமானப்படுத்த தான் செய்வாங்க. நிலா முன்னாடி நம்மளை தப்பாக காட்டினாலும் சந்தேகத்துக்கு இல்லை, போய் ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனை தான் பண்ண போகிறாங்க. நம்ம போகாமல் இருந்துடலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் விருந்துக்கு எல்லாருமே கிளம்பும்போது நிலாவுமே பேகெல்லாம் தூக்கிட்டு வெளியில் வந்துடுதாங்க. சோழன், உன்னோட பேக் எங்க, நீ கிளம்பலையா அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. உடனே சோழன், இல்லை நான் போகலை, எனக்கு வேலை இருக்குது, அதனால நான் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, டேய் வராதவங்க வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் விருந்துக்குன்னு கூப்பிடும்போது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே சோழன், நம்ம போனாதானே ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம போகாமையே இருக்கலாம்னு சொல்லி வேண்டானே சொல்கிறாங்க. உடனே நிலாவோட அப்பா சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள, நான் அப்போ நிலாவை முன்னாடி கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிலாவுமே சரிப்பா நான் வரேன்னு சொல்லி ஆளுக்கு முன்னாடி கிளம்புறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, நம்ம போகலைன்னா அவள் போக மாட்டான்னு நினச்சா அவள் என்னன்னா ஆளுக்கு முன்னாடி கிளம்புறா, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நிலாவை திட்டுக்கிட்டே சரி வேற வழியே கிடையாது, ஏன்னா நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா ஏதாவது மனசை கலைச்சாலும் கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன், இப்போ என்ன நான் லீவ் போட்டுட்டு தானே வரணும், இப்போவே ஃபோன் போட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்க ஓனருக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு சரி இப்போ நம்ம கிளம்பலான்னு சொல்லி அவங்க கூடவே போகிறாங்க. அப்படி மாப்பிள்ளை விருந்துக்கு போன இடத்துல ஆரத்தி எடுத்து நிலாவையும் சோழனையும் உள்ளே கூப்பிடுறாங்க. நிலா முன்னாடி மட்டும் சோழன் கிட்ட எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா அன்பாக தான் அழைக்கிறாங்க. இதை நிலா பார்த்துட்டே தான் இருக்கிறா. நிலா உள்ளே போனோடனே இவனுக்கெல்லாம் என்னத்தை ஆரத்தி எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலா முன்னாடி மட்டும்தான் எல்லாருமே சோழன் கிட்ட நல்லா பேசுகிறாங்க. நிலா இல்லாத சமயம் சோழனை யாருமே கண்டுக்கிடுறதில்ல. சாப்பிட்டியா, தண்ணி குடிக்கியான்னு சொல்லி கூட கேட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது சோழனை ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அம்மா அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சோழன் என்னதான் அவமானப்பட்டாலுமே நிலாவுக்காக இது எல்லாமே பொறுத்து போகிறாங்க. ஆனால் பொறுமையும் ஒரு அளவுக்கு தான்ங்கிற மாதிரி நிலாவோட அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் வீட்டில் வேறு பொண்ணுங்களே இல்லையா, எங்கள் நிலா பொண்ணு மட்டும்தான் தனியாக வாழ்கிறாளா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அமையட்டும் நாங்கள் கட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பதில் சொன்ன உடனே ஆமாம் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே கேட்குறாங்க. ஏன்னா நிலாவோட அம்மாவுக்கும் சரி நிலாவோட குடும்பத்துக்கே சரி அவங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த குடும்பத்தை பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது குடும்பத்தோட எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே சோழனை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சோழன், எனக்கு அம்மா கிடையாது, நாங்கள் சின்ன வயசுலேயே அவங்க தவறிட்டாங்க, அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மனோகர், உனக்கு விஷயமே தெரியாதா, சோழனோட அப்பா தான் சோழனோட அம்மாவையே கொன்னுட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன் நான் பேசும்போது அவரே என்கிட்ட நேரில் இதே தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்படிப்பட்ட குடும்பமா, சி அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு சாப்பிட மனசு இல்லாமல் எந்திரிச்சு போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா, ஏமா உனக்கு எல்லா விஷயமுமே தெரியதானமா செய்யும், தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத, ஏன்னா நான் அப்பா கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல தான் செஞ்சேன் காரில் வரும்போதே, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்போ சாப்பிட உட்கார்ந்தவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போகிறாங்க. உடனே நிலாவோட அம்மா, ஐயோ இங்கே பாருங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுக்குள்ளே அவனும் கோவிச்சிட்டு போகிறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவா பெத்தவளையே நீ எப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சீன் கிரியேட் பண்ணாங்க. உடனே நிலாவோட அண்ணே, பாத்தியா நீ நேற்று வந்தவனுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி நம்ம அம்மாவே நீ ஏற்று பேசுகிற, இதுக்கு தான் இவளெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட வேண்டாம்னு நான் சொன்னேன்ப்பா அப்படின்னு நிலாவோட அண்ணே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, இப்போ நானா வழியை வந்து வாரேன்னு சொல்லி வந்தேன், இப்படி விருந்துக்குன்னு கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்காரரை நீங்கள் அசிங்கப்படுத்தினீங்கன்னா அது எந்த மாதிரி முறையாக இருக்கும், அதே மாதிரியே அவர் எந்த அளவுக்கு பொறுமையாக பேய்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் இப்படி மனசு, அதுவும் சாப்பிடும்போது நீங்கள் இப்படி மனசு நோகடிச்சா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அம்மா, நான் இப்போ என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன், இல்லாததையா சொன்னேன், அவங்க குடும்பம் அந்த மாதிரி தானே இருக்குது,
அதான் ஊரில் எல்லாருமே பேசிக்கிட்டுதாங்களே, எங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாடையாக பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அம்மா, நானும் இப்போ அந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ அந்த வீட்டில் உள்ளவங்கள தப்பாக பேசும்போது அது என்னையவே தப்பாக பேசுகிற மாதிரி, அதனால் வார்த்தையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா எப்படி பேசுகிறான்னு பாரு, நான் வளர்த்த பொண்ணு ஆனால் என்னையவே இப்படி திட்டுறா, என்கிட்டயே சண்டைக்கு வர அவனுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டி அழுகிறாங்க. அதே மாதிரியே அப்படி என்ன பெரிய குடும்பம், அதான் அவன் அண்ணனுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகலையாமே அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கொஞ்சம் தப்பாகவே பேசுகிறாங்க. நிலாவே ஓரளவு பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்ம சோழனால் கேட்கவே முடியலை. ஏங்க, என் குடும்பத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, நான் வேணால் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவோட அம்மா, ஆமாம் உன்னை யார் இருக்க சொன்னால், நாங்கள் உன்னை கூப்பிடவே இல்லை, நாங்கள் கூப்பிட்டது எங்கள் பொண்ணை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நீங்கள் கூப்பிடாமே நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன், கூப்பிடாத இடத்துக்கு போகணுன்னு எங்கள் குடும்பத்தில் யாரும் சொல்லி வளர்க்கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே 2 பேத்துக்குமே வார்த்தை தகராறு அதிகமாகுது. நிலா இதை புரிஞ்சுக்கிட்டு, தயவு செஞ்சு 2 பேருமே அமைதியாக இருங்க. அம்மா, நீ அவரை பேசுனது ரொம்பவே தப்பு. அதுவும் சாப்பிட உட்காந்துருக்கும் போது அவங்க குடும்ப கதையை பேசி இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்துகிற, இந்த மாதிரி நீ பண்ணவே கூடாதுமா. அப்பா, இதெல்லாமே உங்கள் ஐடியா தானா? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் தான் அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. போ, அவன் என்ன உன் மேலே உண்மையாகவே பாசம் வச்சுருக்கான்னு நீ நினைக்கிறியா? அவன் கண்டிப்பாக அந்த சொத்துக்காக மட்டும்தான் உன்னை ஏமாற்றி இழுத்துட்டு போயிருக்கான். அவன் இந்த வீட்டுக்கு டிரைவராக வரும்போதே இந்த வீடு எவ்வளோ தேரும், இந்த சொத்து பற்றி எவ்வளோ தேருங்கிறத கணக்கு போட்டிருக்கான். அதனால தான் உன்னைய வண்டி ஓட்டுற சாக்கில் உன்கிட்ட பேசி இந்த மாதிரி உன்னைய மயக்கியிருக்கான். நீயும் அவனை நம்பி போயிட்ட. சோழனுக்கு இதுக்கு மேலே அமைதியாக இருக்கவே முடியலை. அவங்க குடும்பத்தை பற்றி பேசும்போது அவங்க அமைதியாக இருந்தவங்க நிலாவை பற்றி பேசும்போது அவங்க பொறுமையை இழந்துருந்தாங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் நிலாவை இந்த மாதிரி தான் வளர்த்தீங்களா? உங்களோட வளர்ப்பு மேலேயே நீங்கள் டவுட் படுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய மனுஷனாச்சே, மரியாதையாக நடந்துக்கிடுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் உங்கள் புத்தியெல்லாம் காட்டிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவோட அம்மாவும் அப்பாவும், என்னடா பேசுகிற, எங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, யார் மரியாதையை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா, அம்மா இவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு நேராக கை நீட்டி பேசுகிறாங்க. அப்பா, நான் இருக்கும்போதே நீங்கள் கை நீட்ட போகிறீங்க, அப்போ நான் இல்லாதப்போ அவரை ஏதாவது அவமானப்படுத்துனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனை அவமானப்படுத்தி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்தது ரொம்பவே பெருசுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்பா, இதோட பேச்சை நிப்பாட்டிக்கோங்க, நீங்கள் மதிச்சு கூப்பிட்டனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம். இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் நாங்கள் தலை வச்சே படுக்க மாட்டோம். நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க எல்லாருமே உங்களை எப்படி மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கல? இப்படி என் புருஷன் சாப்பிட உட்காரும்போது தான் நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா? நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை பார்த்து பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலாவோட அண்ணே சொல்கிறாங்க, என்னடி நீ பெரிய மனுஷி ஆயிட்டியோ, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உனக்கு என்ன கொம்பா முளைச்சிடுச்சு, வளர்த்தவங்கள பார்த்து கை நீட்டி பேசிட்டு போகிற, இதுதான் உனக்கு தெரிஞ்ச மரியாதையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா, நீங்கள் கொடுத்தீங்களே இவ்வளோ நேரமோ, இந்த மரியாதைக்கு இது போய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட கையை பிடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராங்க. உடனே நிலாவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் போடி போ, அந்த டிரைவர் பையில நம்பியே போ, அவன் என்னைக்காவது உன்னைய கலட்டி விட தான் போகிறான், அப்போ அப்பா அம்மான்னு சொல்லி இங்கே தான் நீ வந்து நிற்க போகிற அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஆனால் நிலா இதுக்கெல்லாம் மயங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க பேச்செல்லாம் நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்து இப்போ சோழனுக்கு ஒரு அசிங்கமாகவே மாறிடுச்சு. நிலா சோழனுக்கு ஆறுதல் சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்த அவமானத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க.